கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். மற்றும் ஒரு எபேச நிருபத்தின் வேதப்பாட ஆராய்ச்சியின் மூலமாக 3ஆம் வான அனுபவங்களை பூமியில் பெற்று வாழ வேண்டும் என்று அவளோடு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் உங்களுக்கு அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் பவுலடிகளாருக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடுகளை நீங்கள் வெளிப்பாட்டு அறிவாக பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கை வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்து உங்களை வரவேற்கிறேன். நாம் எபேசு நிருபத்தில் பார்க்கும் பொழுது அந்த முதல் அதிகாரத்திலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மைய கருத்தாக கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் திரும்ப திரும்ப வருகிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் இந்த நிருபத்திலே பார்க்கிறோம். இந்த நிருபம் தேவனுடைய அளவில்லாத எல்லையில்லாத ஆச்சரியமான கிருபையை நமக்கு முழுவதுமாக படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு நாம் பார்த்து கொண்டிருக்க 3ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், இந்த எல்லையில்லாத கிருபை எந்த முகாந்திரமோ எந்த காரணமோ இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்த ஒரே காரணத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார் என்று கூறுகிறார். அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறாரு? அன்பிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்தபடியினாலே உலக தோற்றத்திற்கு முன்பே இதை தீர்மானித்து விட்டார் என்று கூறுகிறார். அதை சொல்லிட்டுதான் அடுத்த வசனத்துல அவர் சொல்லும் பொழுது 5ஆம் வசனத்துல, அத ஆங்கிலத்துல 6ஆம் வசனத்துல சொல்லும்போது he has accepted us in the beloved என்று சொல்லுகிறார். அது பாருங்க, இந்த நிருபம் முழுவதுமாக கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் தான் சொல்றார். இந்த ஒரு இடத்துல வரும் பொழுதுதான் இந்த பிலவட் என்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், திரும்பவும் அதை உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அவர் பிலவட் அவர் சொல்றாருன்னா ஏன் அது ஒரு ஆக்சிடென்டலா அப்படி வந்த வார்த்தை அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவருடைய ஒவ்வொரு கமா புல் ஸ்டாப் கூட அவருடைய ஏவுதலால எழுதப்பட்டு சொல்லப்பட்டு எழுதப்பட்டவைகள். பாருங்க, அப்போ பிலவட் அவர் அங்க போடுறாருன்னா தமிழ்ல பிரியமானவருக்குள், அங்க அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அப்ப என்ன காரணம் என்பதை தான் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் கடைசி 2-3 வாரங்களில். அப்ப அங்க பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அக்செப்டட் என்ற கிரேக்க பதம், அதே பதம் லூக்கா 1:28 உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. மரியாளிடம் தேவதூதர் வரும்போது கிருபை பெற்றவளேன் தமிழ்ல போடுது, இங்கிலீஷ்ல ஹைலி ஃபேவர்ட் ஒன், த லார்ட் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்ல. இங்க அதே பதம் தான். அப்போ ஹைலி ஃபேவர்டாக அந்த பிரியமானவருக்குள் அன்பானவருக்குள் நாம் இருக்கிறபடியால் நாம் மிகவும் தயவு பெற்றவர்கள், அதிகமான தயவை பெற்று தேவன் நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் என்று வேதவசனம் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே இந்த ஒரு வசனத்தில் எது? அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அன்பானவருக்குள் பிரியமானவருக்குள் அதிக தயவு பெற்றவர்களாக, ஹைலி ஃபேவர்ட் ஒன், நம்மை அவர் தம்மோடு இணைத்து கொண்டார் என்று சொல்லுகிறார். இதற்கெல்லாம் காரணம் அன்பானவருக்குள் நாம் இருக்கிறபடியால், பிரியமானவருக்குள் நாம் இருக்கிறபடியால். அன்று அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே என்ன சொன்னாரு? இவரை நேசகுமாரன், மை பிலவட் சன், அப்படிதானே? இன் ஹூம் ஐ எம் வெல் பிளீஸ்ட், அவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அதே இடத்திற்கு நம்மை கொண்டு வருவதற்கு அதே பிரியமானவருக்குள், அவருடைய நேச குமாரனுக்குள் நம்மை வைத்து அதே ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து விட்டார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவை எவ்வளவு நேசித்தாரோ அதே நேசத்தால் நம்மை நேசிக்கிறார். நான் ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதை உங்களுக்கு தெளிவாய் காண்பித்தேன். யோவான் 17ஆம் அதிகாரத்திலும் 14-15 அவர் சொல்லுவதை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஒரே காரணத்தினால் பிதாவானவர் இன்று நம்மை
ஒரே பேரான குமாரனை எவ்வாறு விசுவாசித்தாரோ அந்த இடத்துக்கு வைத்து விட்டார். அதனாலதான் அந்த 17ஆம் அதிகாரம் ஜெபத்துல அவர் என்ன சொல்றாரு? உலகம் நீர் என்னில் அன்பு கூர்ந்தது போல அவர்களிலும் அன்பு கூறுகிறேன் என்பதை அறியும்படிக்கு என்று சொல்லுகிறார். அதே அன்பினால் நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வருவதற்குத்தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்றார். எந்த இடம்? பிதா குமாரனை அன்பு கூறுகிற அதே இடத்திற்கு நாம் வர. அப்போ பிதா குமாரன் மேல சிலுவையில நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பு எடுக்கப்பட்டு தேவ கோபம் அவர் மேல் செலுத்தப்படுகிறது. எதற்காக? நம்மேலே அந்த அன்பு செலுத்தும்படி. A supernatural exchange took place on the cross. இந்த பாவத்திற்காக நம் மேலே இருந்த தேவ கோபம் தம்முடைய குமாரன் மேலே செலுத்தி தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல் இருந்த அன்பை நமக்கு தந்தார். அப்ப பாருங்க, இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் செலுத்தின கிரயத்தை பாருங்க. தேவ கோபம் முழுவதையும் அவரை நொறுக்க சித்தமானார். அப்படிதானே? அப்போ அவருடைய தேவ கோபம் அவர் மேல் அங்கு செலுத்தப்பட்டது. ஆகவேதான் பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் ஏற்கனவே சொன்ன ஏவான் என்று பாவங்களையும் பாவத்திற்கான தண்டனையும் அவர் மேல் செலுத்தப்பட்டபடியினால் அவருடைய கீழ்ப்படுதலின் நீதியும் அதன் மூலம் பிதா அவரை அன்பு கூர்ந்தாரே அந்த அன்பையும் நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது நாம் பிதாவாகிய தேவன் எப்படி ஆதி முதல் நித்தம் அவருடைய செல்ல பிள்ளையாயிருந்தேன், அவர் மார்பருகே அவருடைய மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லுகிறார்ல நீதிமொழியில், அதே இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். அததான் இங்க சொல்ல வருகிறார். அது அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தேவ கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியே நீங்களும் நானும் தேவனால், பிதாவாகிய தேவனால் இயேசுவை அவர் எவ்வாறு அன்பு கூர்ந்தாரோ அதே அன்பினால் நம்மை அன்பு கூறுகிற இடத்திற்கு வந்து விட்டோம். நீங்க சொல்லலாம், இதுல என்ன பிரதர் பெருசு இருக்குன்னு. ஆனா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கி இருக்கிறது. கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் சாராம்சமே இந்த ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது மிகவும் சுலபமாக இருக்கும். இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து வெற்றி இல்லை என்றால் அதற்கு ஒரே காரணம் சொல்லுங்க பிரதர்னா, சாதாரணமா நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு? விசுவாசம் என்று சொல்லுவேன். அப்படிதானே? ஆனா அந்த விசுவாசம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் என்னங்க? தேவ அன்பை அறிய வேண்டிய விதமாக அறியவில்லை. தேவ அன்பை அறிந்தோமானால் நம்முடைய விசுவாசம் அங்க அவிசுவாசம் கலப்படமே இருக்காது. அவ்வளவு உறுதியாக இருக்கும். நம்முடைய இருதயம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டுமானால் தேவ அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவ அன்பிலே நிலைத்து, நான் ஏற்கனவே சொன்ன எபேசியர் 3:19 அங்க அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. எபேசியர் 3:19 எடுத்துக்கொள்ளுங்க. அவர் சொல்லுவதை அங்க பார்க்கிறோம். அறிவுக்கு எட்டாத, அது 18 வாசிக்கிறேன். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம், அதை கண்டே பிடிக்க முடியாது. அது இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, மூளை அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை இருதயத்தில் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அதன் மூலமாக சகல பரிபூரணத்தால் நிறைந்த வாழ்க்கை வாழவும் அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டுதான், நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி அவர் நமக்கு செய்ய வல்லவராய், அவருக்கு சதா காலங்களிலும்
துதி கனம் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கிறத பார்க்கிறோம். அப்ப யோசித்து பாருங்க, அந்த அன்பை அறிகிற ஒரே காரணத்தினால சகல பரிபூரணத்திலும் வாழ முடியும் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில என்ன தேவை இருந்தாலும், whatever it may be, whatever challenges you are facing, whatever threat you are facing, எதுவா இருந்தாலும் இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு அந்த விசுவாசத்தை பெற்று கொண்டேன் என்ற விசுவாசம். எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட இடையூறா இருக்கலாம், தடையா இருக்கலாம், அவைகளெல்லாம் நீக்குகிற வல்லமை, அந்த விசுவாசத்தின் வல்லமை தேவ அன்பிலே இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமானால் தேவ அன்பிலே நாம் ஊறி must soak in the love of God, திணைத்து காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் அங்கே, ஏன் ஒரு விதத்தில் சொல்ல போனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு திட அஸ்திபாரம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம், தேவ வார்த்தை என்று சொல்லுகிறோம். ஆனால் சரியான அர்த்தம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையின் திட அஸ்திபாரம் தேவனுடைய அன்பு. இயேசு கிறிஸ்துவே தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அன்பு என்றால் என்ன என்று சொல்லுகிறார் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல சொல்லுவாரு, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால், நாம் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று அன்புடைய டெபினிஷனை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த அன்பிலே நிலைத்திருக்க சொல்லுகிறார். தேவ அன்பிலே நாம் அங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காமித்தேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு. நான் யோவான் 15, 4, 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது கூட உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம், நிலைத்திருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? நிலைத்திருங்கள் தான். அதுக்கு நீங்க ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப என்ன சொல்ல வராரு? அந்த நினைவோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். நான் வேறு, அவர் வேறு அல்ல, அவரோடு நான் ஒன்றாய் இருக்கிறேன். அவர் செடி, கொடி அவரோடு இணைந்து இருக்கிறது. அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிற வரைக்கும் அந்த செடியை சார்ந்து வாழ்வீர்கள். அததான் அங்க சொல்ல வராரு. பி கான்சியஸ் who you are in Christ. இப்ப இங்க என்ன சொல்றாரு? என் அன்பிலே நிலைத்திருங்கள். அந்த 15:9 சொல்லும் பொழுது தேவன் எவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தார் என்று தியானித்து அதிலே நிலைத்திருக்க சொல்லுகிறார். ஏங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே, கிறிஸ்தவமே தேவனோடு உள்ள உறவு. அந்த உறவு என்ன உறவு? அன்பின் உறவு. அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கே நம்மை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன் என்று 1 கொரிந்தியர் 1:9 பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை முன்பு அன்பு கூர்ந்து தெரிந்து கொண்டார் என்றால் அதில் நோக்கம் என்ன? நம்மோடு உறவு கொள்ள. ஐக்கியம் என்றால் உறவு கொள்ள. என்ன உறவு? அன்பின் உறவு. அவர் நம்மேலே அவருடைய அன்பை செலுத்த வேண்டும் என்று நம்மை தகுதிப்படுத்த தம்முடைய அன்பை காண்பித்தார் சிலுவையிலே. நம்ம அநேக நேரத்துல நம்ம நினைக்கிறோம், இந்த மாதிரி எனக்கு சூழ்நிலையெல்லாம் இருக்குதே, எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்குதே, வேலையில பிரச்சனை இருக்கு, ஊழியத்துல பிரச்சனை இருக்கு, சரீர சுகத்துல பிரச்சனை இருக்கு, தேவன் என்னில் அன்பு கூர்ந்தாரானால் இதெல்லாம் நடக்குமா? ஏன் இந்த கேள்வி வருகிறது? இந்த மத்த பையன் அவனுடைய வேலையே பிதாவுடைய அன்பை சந்தேகிக்க வைப்பதே அவனுடைய வேலை. ஏன் அதை சந்தேகிக்க வச்சுட்டானா உங்க வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை வாழ முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அந்த சந்தேக எண்ணங்களை கொடுப்பான்.
ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய அன்பை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்க சூழ்நிலைகளினாலே நீங்க அவருடைய அன்பை அறிய முடியாது. எதனாலதான் அறிய முடியும்? சிலுவையை பார்க்கும் பொழுதுதான். அததான் இங்க சொல்ல வருகிறார். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததினால், நாம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவம் எல்லா பிரச்சனைக்கும் காரணமான என்ன பண்றாரு? த காஸ், காரணத்தை நிவிர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியாக, பரிகார பலியாக, அதை நிவிர்த்தி செய்யும் பலியாக தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அன்பை பார்க்க வேண்டுமானால் சிலுவையில் தான் பார்க்க முடியும். அகாப்பே லவ், தேவ அன்பை நம்ம என்ன சொல்றோம்? அகாப்பே லவ் என்று சொல்லுகிறோம். அது நம்முடைய மூளை அறிவினால் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த அன்பு, அவர் ஏன் நம்ம மேலே அன்பு கூற வேண்டும்? காரணமே இல்லை, முகாந்திரமே இல்லை. முகாந்திரமே இல்லாமல் நம்ம மேலே அன்பு கூறுகிறார். நீங்க என்னதான் யோசித்து பார்த்தாலும் தேவன் நம்மை அன்பு கூர்ந்து உலக தோற்றத்திற்கு முன்பே அவருடைய நேச குமாரனாக நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமும் ஒரு நன்மையான காரியங்களும் நம்மிடத்தில் இல்லை. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் எழுதின நிருபத்துக்கு வாங்க, 5ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது 5லிருந்து அந்த 10 வசனங்கள் ரொம்ப தெளிவாய் இதை சொல்லுவதை பார்க்கலாம். அந்த 5ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பிதாவுடைய பரிபூர்ண ஜோயே அன்பு அது நமக்குள்ளே வந்து விட்டது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. அந்த அன்பு நமக்கு வந்தபடியால் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லுகிறார். நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது எல்பிஸ் கிரேக்க பதம், கான்பிடன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட் திங்ஸ், நல்ல காரியங்கள் எனக்கு நடைபெறும் என்ற எதிர்பார்ப்புல எந்த சந்தேகமே இராது. சங்கீதக்காரன் சொல்றான், ஜீவனல்ல நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடைய. அவன் தேவ அன்பை ருசி பார்த்தவன். அவன் அதை எழுதும் பொழுது அவனுடைய சூழ்நிலையிலே நன்மையும் கிருபையும் தொடர்ந்து அவனை மேற்கொள்வதை பார்க்கவில்லை. ஆனா தேவ அன்பு அவன் இருதயத்தை நிரப்பினபடியா. தாவீதுக்கு ஒரு விசேஷம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன். தாவீது என்றால் அந்த எபிரேய பதத்தின் அர்த்தம் என்ன? beloved of the Lord, தேவனுக்கு அன்பானவன், beloved. ஆகவே அந்த வெளிப்பாடு அவனுக்கு சிறுவயதிலிருந்தே அவன் எபிரேய பாஷை தான் பேசுறான். அன்பானவனே அன்பானவனே அன்பானவனே, தேவனுக்கு அன்பானவனேன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இவனும் அதை தான் சொல்றான், ஆபிரகாம் மாதிரி. அப்போ அவனுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்தது என்ன? நான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், அன்பானவன். அவர் என் மேல அளவில்லாமல் அன்பு கூறுகிறார். அதுதான் அவனை தேவனை ஆராதிக்க ஒரு ஆராதனை வீரனாக வைத்தது. அந்த தேவ அன்பு வேதத்தை தியானிக்கிறவனாக வைத்தது. அந்த தேவ அன்பு, அந்த அன்புதான் அவனுக்கு அந்த விசுவாசத்தையும் கொடுத்தது. ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் 1 சாமுவேல் 14. அது எப்படி? அந்த அன்பு, என்னில் அன்பு கூறுகிறார் இந்த சிங்காசன. அப்போ இந்த கரடி எம்மாத்திரம், இந்த கோலியாத் எம்மாத்திரம். I am the beloved of the Lord. அந்த அன்பு எனக்கு எதை வேண்டுமானாலும் செய்யும் என்ற ஒரு வெளிப்பாடை இருதயத்தில் பெற்றவனாயிருந்தான். அந்த அன்பு தன் இருதயத்தில் இருந்தபடியால் அந்த சிங்கத்தையோ கரடியோ கோலியாத்தையோ பார்க்கும் பொழுது அவனுக்கு பயமே இல்லை. அததான் அங்க சொல்றாரு 1 யோவான் 4:18, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு நம்மளை பூரணப்பட்டால், எது? தேவ அன்புதான் பூரண அன்பு. அந்த பூரண அன்பு ஏற்கனவே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது.
ஆனால் அதை வேத வசன தியானிக்கும் பொழுது, ஆவியானவர் அதில் வெளிச்சம் தரும் பொழுது, இருதயத்திலே அந்த அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு வருகிறது. அந்த அன்பை குறித்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா எப்படிதான் வாழ்வோம்? விசுவாசத்துல தான் வாழ்வோம். விசுவாசம் அங்கேயும் இங்கேயும் அலசல் படாது. அங்க ஒரு பயமே இருக்காது, ஒரு சந்தேகமே இருக்காது, ஒரு கவலையே இருக்காது. அதுதான் இங்க சொல்ல வருகிறார். அந்த அன்பின் மூலமாக வருகிற எதிர்பார்ப்பு, நம்பிக்கையிலே ஏமாற்றம் என்பதே இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாங்க 27ஆம் சங்கீதம் 13ல, ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாது இருந்தால். ஏன், எப்படி அவனுக்கு அந்த விசுவாசம் வந்தது? தேவ அன்பை அறிந்தவன். He is a beloved of the Lord. தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், அன்பானவன் என்ற வெளிப்பாடோடு இருந்தவன். அப்போ அந்த ஒரு வெளிப்பாடு இருந்தபடியினாலதான் தாவீதின் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பாருங்க, பிதாவின் இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. எல்லாமே இந்த தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க காரணமே அவனுக்கு இருந்த வெளிப்பாடு. நான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், அன்புள்ளவன் என்ற வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டினாலேதான் அவன் அவ்வாறு வாழ்ந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் இங்க என்ன சொல்றாரு, நான் தேவனால் அன்பு கூறப்பட்டவன் என்ற வெளிப்பாடு இருக்கும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறும். அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறும் என்று இந்த அன்பு நமக்கு சொல்லுகிறது. மற்ற உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் எதிர்பார்த்து ஏமாந்து போனவர்கள் தான். ஆனா இந்த எதிர்பார்ப்பு ஒரு நாளும் ஏன், இது தேவ அன்பை சார்ந்த எதிர்பார்ப்பு. மனித அன்பை சார்ந்த எதிர்பார்த்து நம்மை ஏமாற்ற முடியும். ஆனால் இது தேவ அன்பு. அந்த தேவ அன்பு என்னவா? ஒரு காலம் ஒழியாது, அது அழியாத அன்பு, அது மாசில்லாத அன்பு, அது தூய அன்பு. வேதம் அப்படித்தான, அது பூரண அன்பு. அந்த அன்புக்கு எல்லையே இல்லை. அது காரணமே இல்லாமல் நம்மை நேசிக்கிற அன்பு. முகாந்திரமே இல்லாமல் அவரை பகைத்தபடியினால முகாந்திரமே இல்லாமல் நம்மை நேசிக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார். அங்க யோவான் 15:24 அப்படி சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். இங்க அதுதான் சொல்றாரு, முகாந்திரமே இல்லாமல் நம்மேலே அன்பு கூறுகிறார். அந்த அன்புதான் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றது. தேவ அன்பை அதுதான் இங்க சொல்றாரு, அந்த அன்பு தம்மையே அங்க சிலுவையில் கிருபாதார அதுதான் அன்புடைய டெபினிஷனே. அங்க 1 யோவான் 4:10 சொல்றாரு. இங்க அந்த அன்பு நமக்கு கொடுக்கிற எதிர்பார்ப்பு, விசுவாசம் நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது என்று சொல்லுகிறார். அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. இங்கிலீஷ்ல டிசப்பாயிண்ட் தான் சொல்றாரு. நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது அந்த அன்பு என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய விசுவாசத்திற்கு உறுதி கொடுப்பது, நிச்சயம் கொடுப்பது. அங்க என்ன சொல்றார்? விசுவாசம் என்று சொல்லும்போது, விசுவாசமானது நம்பப்படுகிற, ஆங்கிலத்துல ஹோப் தான், எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு உறுதி கொடுப்பது. எது உறுதி கொடுக்கிறது? தேவ அன்பு. அதனாலதான் பவுலடிகளார் அங்க ரோமர் 9:29 என்ன சொல்றாரு? என்னில் அன்பு கூறுகிறவராலே, இட் இஸ் நாட் மை லவ், ஹிஸ் லவ் ஃபார் மீ. நான் எல்லா இடங்களிலும் வெற்றி உள்ளவனாக, ஜெயம் கொள்ளுபவனாக, அப்படிதானே, காரியங்களை சாதிக்கும் சாதிப்பாளனாக இருக்கிறேன். நான் எங்கு சென்றாலும் காரியத்தை சாதிப்பேன், எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளுவேன். ஒரே காரணம், தேவனுடைய அன்பு.
இந்த அன்பு எனக்கு செய்யாதது என்று ஒன்றுமே இல்லை. அவர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என்னை போஷிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், எனக்கு சுகம் தருகிறார், எனக்கு வெற்றி தருகிறார். எல்லாமே அவருடைய அன்பு. அந்த அன்பு சிலுவைக்கு சென்று எல்லாவற்றையும் செய்தது எனக்கு தேவையானதெல்லாம். அதுதான் நம்ம கிருபை என்று சொல்லுகிறோம். அன்பினுடைய வெளிப்பாடு கிருபை. அந்த கிருபை தேவன் செய்தது தேவனுடைய அன்பை எனக்கு காண்பிக்கிறது. என்னுடைய சூழ்நிலைகள் அல்ல, நான் எதிர்பார்க்கும் எதிர்த்து நிற்கும் காரியங்களும் அல்ல. சிலுவையில் அவருக்கு என்ன செய்தார்? அன்பு. அந்த அன்பை நான் அறிந்து கொள்ளும் பொழுது எனக்கு எப்பொழுதுமே சக்சஸ் தான், எப்பொழுதுமே வியாதி இல்லாத சுக வாழ்க்கை தான், எப்பொழுதுமே எனக்கு வெற்றி தான். அதுதான் வேதம் முழுவதும் நாம் சகலவித நன்மைகளை அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்க இந்த அன்பு சிலுவைக்கு சென்றது. நாம் சகலவித நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவ அன்பு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அன்பை அறிந்தோமானால், அறிய வேண்டிய பிரகாரமாக வெளிப்பாடாக அறிந்தோமானால் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். அதுதான் அங்க சொல்றாரு, அந்த அன்பு ஒரு நாளும் நம்ம ஏமாற்றாது. அப்படின்னா என்ன? ஒரு நாளும் அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது தோல்வி அடைய மாட்டீங்க. அந்த அன்பு நம்ம எப்பொழுதுமே வெற்றி அடைய செய்யும். அதை சொல்லும் போது சொல்றாரு, இந்த அன்பை நீங்க புரிந்து கொள்வதற்காக தான் திரும்பி சொல்றாரு 6ஆம் வசனத்துல, நாம் பலன் இல்லாதவர்களாய். அப்படின்னா என்ன? பாவமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு பலன் இல்லை. வியாதியே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு பலன் இல்லை. தரித்திரமே அடையக்கூடாது, தோல்வியே அடையக்கூடாது, ஆனா எனக்கு பலன் இல்லை. அப்படி ஒரு பலனற்றவனாய் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? குறித்த காலத்திலே அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அத சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவேளை நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பான், அதுவே அரிது. நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிப்பான், அதுவும் அரிதுதான். ஆனா நாம் பாவிகளா இருக்கையில், முதலே சொல்லிட்டாரு பலனற்றவர் அக்கிரமக்காரர். இப்ப 3வது என்ன சொல்றாரு? பாவிகளா இருக்கையில், நான் நல்லவனும் அல்ல, நான் நீதிமானும் அல்ல, என் பட்சத்துல எனக்காக என் மேல் வந்த பாவத்தையும் தண்டனையும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் நீதிமானும் அல்ல, நான் நல்லவனும் அல்ல, நான் பெரிய பராக்கிரம் சாமி பலன் உள்ளவனும் அல்ல. எனக்கு ஏதாவது அவர் செய்யறதற்கு என்னில் ஒன்றுமே இல்லை. அததான் சொல்ல வராரு. என்னில் இருப்பதெல்லாம் அவருக்கு விரோதமான பாவம், அவருக்கு விரோதமான அக்கிரமம். அதுதான் என்னில இருக்கிறது, கெட்டதுதான் இருக்குது. ஆனா அவ்வாறு நான் பாவியா இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே எவ்வளவா என் மேல் அன்பு வைத்தார் என்பதை விளங்க பண்ணுகிறார். எவ்வளவாய் என் சூழ்நிலை, அதான் சொன்ன சூழ்நிலைகளை வைத்து தேவன் என்னை எவ்வாறு அன்பு கூறுகிறார் என்று நீங்க பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. உங்க தேவ அன்பை நீங்கள் அறிய வேண்டுமானால் சந்தர்சிங் மேல தேவன் எவ்வளவு அன்பு கூறனா, நான் எப்பேற்பட்டவன், நான் நல்லவன் அல்ல, நான் நீதிமானும் அல்ல, நான் பலவானும் அல்ல, ஆண்டவருக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமானவனும் அல்ல, உபயோகமற்றவன், பாவி, அக்கிரமக்காரன், கெட்டவன், துரோகி. ஆனா அவர் என் பட்சத்துல எனக்காக என் பாவங்களை சுமந்து அதை நீக்கும் பரிகாரமாக நான் சகலவித நன்மைகளை பரிபூரணமாய் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம். காரணம் என்னங்க? தேவ அன்பு. காரணமே இல்லாமல், முகாந்திரமே இல்லாமல், எந்தவித நிபந்தனையே இல்லாமல், அது சொல்ல போனா ஒரு பைத்தியக்கார அன்புதான், கிரேசி லவ். அவ்வளவாய் நம்ம அன்பு கூறுகிறார். அந்த அன்பை இங்க சொல்றாரு. எப்படி விளங்க பண்ணினாரா?
நமக்கு மரித்ததினாலே, நமக்காக as our substitute, நம்முடைய பதிலாளாக நாம் ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும், வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும், சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும், தேவமாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தடையாயிருந்த பாவத்தை அகற்ற, பாவத்தின் விளைவுகளை நீக்க, பாவத்தையும் அதன் விளைவையும் தானே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏசாயா 53:4, 5, 6, 10, 11 வசனங்களை நாம் தெளிவாக பார்க்கிறோம். as our substitute. ஒருத்தன் நல்லவனாய் இருந்தா அவனுக்கு ஒருத்தன் சப்ஸ்டியூட்டா போக வருவான். ஆனா இங்க என்ன சொல்றாரு, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது, நாம் நீதிமானாய் இல்லாத போது, நல்லவனாய் இல்லாத போது, பாவியாய் இருக்கும் போது, அக்கிரமக்காரராய் இருக்கும் போது அவர் என்ன பண்ணாராம்? நமக்காக மரித்ததினாலே, சிலுவைக்கு சென்று பாவங்களை சுமந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் தண்டனையும் அவரே ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம மார்த்தட்டி சொல்லுகிறோம், என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும்? அப்படிதானே? இயேசு சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறோம். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எப்படிங்க சொல்ல முடிந்தது? என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை எனக்கு தந்தார். கிறிஸ்துவின் நீதியே எனக்கு கொடுக்கப்பட்டதானால் என்ன நீதி? அவர் சொல்றாருல, என்னில் பாவம் உண்டென்று யார் உங்களில் சொல்ல முடியும்? யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வதை பார்க்கலாம். 46 அந்த வசனத்தில் வரும்போது அங்க நீங்க பார்க்கலாம். அப்போ பாருங்க, அதே இங்க 15ஆம் அதிகாரம் யோவான் 14:30 14:30 என்ன சொல்றாரு? உலகத்தின் அந்த நீதியை நமக்கு தருவதற்கு அவர் பாவமாகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரிசுத்தர் 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 என போற்றப்படும் தேவன், பாவத்தை காணாத சுத்த கண்ணன், பாவத்தை அறியாத தேவன், அவரில் பாவம் காணப்படவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர், அறியாதவர், தைரியமாக இன்னைக்கு யாருன்னு என்னில் பாவம் உண்டென்று யார் சொல்ல முடியும் என்று கேட்டவர், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் பாவம் என்பதே இல்லை, அவன் என்னை தொடக்கூட முடியாது என்று சொல்லுகிறார். அந்த நீதியை அந்த நீதியை அந்த நீதியை நமக்கு இலவசமாக தருவதற்கு அவர் அந்த கேடு அடைந்தார். அந்த பாவ பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பாவ பாரத்தின் கேடை அவர் ஏற்றுக்கொண்டார். எந்த காரணம்? அன்பு. வேற காரணமே இல்லை. அவர் என்னை அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அநாதி சிநேகம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். நீ எனக்கு அருமையானவன், எப்ராயிமே நீ எனக்கு அருமையானவன் என்று அவருடைய இருதயம் நமக்காக எப்பொழுதும் அவ்வளவு அன்பை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அன்புதான் சிலுவையிலே பரிசுத்த தேவனை பாவத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பையும் அவரை எடுத்துக்கொள்ள வைத்தது. அந்த அன்பை நாம் அறிந்தோமானால் நம்முடைய விசுவாசம், என்னை நீதிமானாக்க ஒரு பரிசுத்த தேவன் பாவமாக தன்னை ஒப்பு கொடுத்து பாவத்தின் தண்டனை, நரக ஆத்தினை அவரே ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் தண்டனையாகிய நரகத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டார். அதை முழுவதுமாய் செலுத்தி முடித்தினார் என்று வேதம் சொல்லும் பொழுது அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். அததான் இங்க சொல்றாரு, அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லுகிறார். தேவ அன்பு சிலுவையில் தான். இன்னைக்கு அநேக சிலுவைன்னா என்னமோ சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டுட்டு கழுத்தில் தொங்க போட்டுட்டு அலையிறாங்க. அந்த சிலுவையில ஒண்ணுமே இல்லை. சிலுவையில் தேவ அன்பை காண்பிக்கிறது. அந்த அன்பில தான் எல்லாமே இருக்கிறது.
சிலுவை தேவனுடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறது. அவர் விரிக்கப்பட்ட கைகளோடு, இவ்வளவாய் நான் உன்மேல் அன்பு கூர்ந்தேன். ஆணி கடாவப்பட்ட விரிக்கப்பட்ட கரம் சொல்லுகிறது, உன் பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டு அதன் தண்டனையும் ஏற்றுக்கொண்டேன் பார் என்று சொல்லுகிறது. எது? அன்பு. அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்ம முயற்சிக்கிற மாதிரி அன்பு கூறணும் முயற்சிக்க தேவையில்லை. ஏன்? அவருடைய சுபாவமே அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் வேறு விதமாய் இருக்க முடியாது. அவர் அன்பில்லாதவராய் இருக்க முடியாது. அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அந்த அன்பை தான் சிலுவையிலே நமக்கு காண்பிக்கிறார். அந்த அன்பை நாம் அறிந்தோமானால் சகல பரிபூரணத்திலும் வாழ்கிற விசுவாசம் நமக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். அததான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு? அன்பினால் கிரியை செய்கிற, நீ செய்யற காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் அதை வேணா எடுத்து உங்களுக்கு வாசித்துறேன். கலாத்தியர் 5:6 அங்க என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாம அப்படின்னு நீ செய்யாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அது எதுவுமே உனக்கு உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லுகிறார். தேவனிடத்துல ஒரே ஒரு கிரியை தான் அங்கீகரிக்கப்படுகிறது, அது விசுவாச கிரியை. அங்க சொல்லிடுறாரு யோவான் 6:38-39 சொல்லிடுறாரு. அது விசுவாசத்தினால வருகிறது என்றாரு. என்ன கிரியை செய்யணும்? அவரை அனுப்புனரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை என்றாரு. அப்போ அந்த விசுவாசம் எப்படி வருகிறது என்று என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனம் என்ன சொல்றாரு? அன்பினால். என்ன அன்பு? நம்மளுங்க எல்லாம் மாற்றி சொல்லுவாங்க, இந்த சபை போதகம் என்று சொல்றேன்னு, பாரம்பரியம், கலப்பட போதகம், வெளிப்பாடு இல்லாத போதகம். என்ன சொல்லுவாங்க? நீ அன்புல வாழ்ந்தாதான் விசுவாசம் கிரியை செய்யும் தம்பி. நீ அன்பு கூறுகிற வரைக்கும் விசுவாசம் கிரியை செய்யாத தம்பினோம். ஆனா இங்க அப்படி சொல்லல. தேவ அன்பை ஒருவன் அறிந்து கொண்டானால் அவன் விசுவாசம் அலசல் படாது. அந்த அன்புதான் உங்க விசுவாசத்துக்கு அஸ்திபாரம் என்று சொல்லுகிறார். அதை நீங்க முழுசா அறியணும்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ இங்க என்ன சொல்றாரு? இந்த அன்புதான் என் விசுவாசத்துக்கு முழு நிச்சயத்தை, உறுதிய காணாவிட்டாலும் இப்படித்தான் எனக்கு ஒரு உறுதியை கொடுப்பது அந்த அன்பு. அந்த அன்பு it will go to any extent. ஐயா, பரிசுத்த தேவன் என் பாவத்திற்காக அவரே என்னுடைய பதிலாக பாவமாகி பாவத்தின் தண்டனையை, நரக ஆக்கினை அவர் எடுத்துக்கொண்டாரானால் மற்ற காரியங்களை எனக்கு செய்யாமல் இருப்பாரா? யோசித்து பாருங்க. பாவமே ஆகிறாருங்க. யோசித்து பாருங்க. பாவம் அறியாத அவர், பாவத்தை காணாத சுத்த கண்ணர், என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று கேட்டவர். அப்படித்தானே? அவரே பாவத்தை தன்மேலே விரும்பி எடுத்துக் கொள்ளுகிறார். ஒரே காரணம், நம்மேல் வைத்த அன்பு. அவரால் முடியாதது என்றால், அவருக்கு முழுவதும் எதிரி என்றால் பாவம். பாவத்தை காணாத சுத்த கண்ணர், பரிசுத்தர் 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 என போற்றப்படும் தெய்வம். நம் மேல் வைத்த அன்பினாலே எந்த எல்லைக்கு சென்றார் பாருங்க. எந்த எல்லைக்கு சென்றார்? பாவியாகும் அளவுக்கு. பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கும் பொழுது நம் மேல் வைத்த அன்பினாலே அந்த பாவத்தையும் அதன் தண்டனையும் பலாபலன்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். நரக ஆக்கினை அவர் எடுத்துக்கொண்டார். யோசித்து பாருங்க. பிசாசின் கூட்டத்துக்கு அன்னைக்கு 3 நாள் ஒரே சந்தோஷம். அவரை எங்க ஆதிக்கத்துக்குள்ள கொண்டாந்துட்டோம், எங்க நரகத்துக்குள்ள ஆளுகைக்குள்ளன்னு. ஆனா அது டெம்பரரி. அதை குறித்து எபிரேயாக்கியோன் என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 2ஆம் 3ஆம் வசனங்களில தெளிவாக சொல்லுது பாருங்க. அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தனாலதான் இந்த அன்பு அவரை இவ்வாறு செய்ய வைத்தது என்று சொல்லுகிறார்.
அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷங்க? இந்த அன்புக்கு ஒன்னே ஒண்ணுதான். அநேக ஜனங்களை தம்மை பற்றி அறிகிற அறிவினாலே நீதிமானாக்காங்க. ஏசாயா 53 சொல்றாரு, அதான் சொல்றேன். நீதிமானாக்கு போகிறோம். அநேகர் வெற்றி வாழ்க்கை வாழ போகிறாங்க. அநேகருக்கு நரகாக்கினை இல்ல, தண்டனை தீர்ப்பு இல்ல, பாவம் இல்லாத நீதிமான்களாக போகிறார்கள், வியாதி இல்லாத சுகமுள்ளவர்களாக போகிறார்கள், தோல்வி இல்லாத வெற்றி வாழ்க்கை வாழ போகிறார்கள் என்ற ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு. அததான் சொல்றாரு பாருங்க. அவமானம் யோசித்து பாருங்க. ஒரு பரிசுத்த தேவனை அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. கேலி கூத்தடிக்கிறாங்க அவருக்கு முன்னால பிசாசின் கூட்டங்களும் அதன் ஜனங்களும். ஆனா காரி துப்புறான். ஆனாலும் அவர்களையும் நேசிக்கிறார். காரி துப்பினவனை நேசிக்கிறார். கேலி கூத்து அவமானம் படுத்தினவனை நேசிக்கிறார். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு அன்பினால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அதை மன்னியும் என்று சொல்லுகிறார். அதை அவர்கள் கணக்கிலே வைக்காதையும் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். அந்த பாவத்தையும் அவரே எடுத்துக்கொண்டார். அகில உலகத்தின் பாவம், காரி துப்பினவனுடைய பாவம், கேலி பேசி அவமானப்படுத்தினுடைய பாவம், ஆணை அடித்தவனுடைய பாவம், தலையிலே வைத்து அடித்தவனுடைய எல்லாவற்றையும் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அன்பை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது சாதாரண அன்பா? நம்முடைய மனதின் எண்ணங்களினாலே, மூளை அறிவினாலே அதை புரிந்து கொள்ள முடியாத அன்பு. பரிசுத்த தேவன் அவர் கெத்செமனேல ஏங்க அவ்வளவு புலம்புகிறாரு? ஏன் புலம்புகிறாரு? அவரால் முடியாத காரியம், அவர் வெறுத்த காரியம் பாவம். அந்த பாவத்தையே தன் மேல் ஏற்றுக்கொள்ள போகிறார். அது அவரால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இதை விட்டா வேற வழியே இல்லையா? ஆனா இது ஒரே வழிதான். ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படாமல், ஒரு மாசில்லாத ரத்தம் சிந்தப்படாமல், ஒரு குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படாமல் மனுக்குலத்தை மீட்க முடியாது. அது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது, தேவனுடைய நியாயமாய் இருக்கிறபடினால இதோ உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று தம்மையே ஒப்பு கொடுப்பதை நாம் அங்க பார்க்கிறோம். எதுங்க? தேவ அன்பு. தேவ அன்பு. அததான் அவர் அங்க சொல்றாரு. அந்த தேவ அன்பு சிலுவையிலே நாம் பார்க்கிறோம். அந்த அன்பை பார்த்து 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 அந்த அன்பினால் நாம் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் சாதாரண விசுவாசமாய் இருக்காது. மலைகளை பெயர்க்கிற விசுவாசமாய் இருக்கும். அன்பினால், தேவ அன்பினால் வருகிற விசுவாசம் மலைகளை பெயர்க்கும் விசுவாசம் உள்ளதாக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் பெயர்க்கும் விசுவாசமும் இந்த அன்பு. ஏன் it can do anything for me என்ற விசுவாசம் வருகிறது. இந்த அன்பை ஒருவரும் தடுக்கவே. இட்ஸ் an unstoppable love. He will be going on loving me. He'll be going on loving me. என்னுடைய கடந்த கால பாவத்துக்கு மரித்தாரா? இன்னைக்கு நான் பாவம் செய்யும் போதும் அந்த பாவத்திற்கு மரித்தார் என்றால், இன்னைக்கு நான் பாவம் செய்தாலும் என் மேலே அன்பு கூறுகிறார். குறைவு உள்ளவனாய் இருந்தாலும் கூடவே இருக்கிறார். அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். நீ தப்பு பண்ணிட்டானால அவன் அன்பு கூற மாட்டேன்னு அவர் சொல்லல. உலகத்துல நம்ம சொல்லுவோம், இவன் என்னை ஏமாத்திட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவன் பெரிய அக்கிரமக்காரன், இவனை நான் எப்படி அன்பு கூற முடியும்ன்றோம். ஆனா அவருடைய அன்பை பாருங்க. நீ இவ்வளவு ரத்தம் சிந்தி உன்னை மீட்டும், உன் மேல இவ்வளவு அன்பு செலுத்தி உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தும் நீ திருப்பியும் தவறு செய்கிறாயே, உன்னை ஒதுக்கவே இல்லை, இன்னும் நான் உன்மேல் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம பாடுறோம் இன்னும் அன்பு கூறுவேன், ஆனா வாயில தான் இல்ல. ஆனா அவர் என்ன பாருங்க, நீ என்ன செய்தாலும் என்ன செய்யாவிட்டாலும் என்னுடைய அன்பு மாறாதது. என் அன்பை யாராலும் தடை செய்ய, இட்ஸ் அன்ஸ்டாப்பபிள் அன்சேஞ்சிங் லவ் என்று சொல்லுகிறார். அந்த அன்பை நாம் வெளிப்பாடாக அறிந்து கொண்டோமானால் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். நம்முடைய விசுவாசம் சாதாரண விசுவாசமாய் இருக்காது.
அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் வேற மோட்டிவே இல்லை, வேற காரணமே இல்லை. இந்த விசுவாசத்துக்கு காரணம் தேவ அன்பு. அதை தான் நம்ம அங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அன்பு நமக்கு விளங்க பண்ணினார் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு 9ஆம் வசனம் பாருங்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்க. பாருங்க, அங்க விசுவாசம் வருகிறது. நான் பாவியா இருக்கையிலே, அக்கிரமக்காரனா துரோகியா இருக்கையில், அதான சொல்றாரு, நீதிமானாக்கப்பட்டிருக்க அவராலே இப்பொழுது. அப்போ தேவ பார்வையில நான் பாவிதான். இன்னைக்கு நான் யாரு? அவருடைய நீதியை கொடுத்தார். என்ன நீதி? என்னில் பாவம் உண்டென்று யார்தான் நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ற ஒரு நீதி எனக்கு கொடுத்திருக்கார். விசுவாசத்தினால் வந்த நீதி. அந்த நீதி தான் தேவன் எனக்கு கொடுத்து வெற்றி வாழ்க்கை வாழ கொடுத்த இலவச ஈவு. அப்போ தேவன் என் மேல அன்பு ஊறாம இருப்பாரா? அன்பு ஊர்ந்தார்னா எனக்கு என்னென்ன எது வேண்டுமானாலும் செய்வாருங்க. Anything he will do for me because he loved me, no other reason. இங்க என்ன சொல்றார் பாருங்க, அதிக நிச்சயம், என் விசுவாசத்துக்கு அதிக நிச்சயம் கொடுப்பது தேவ அன்பு. அதிக நிச்சயம், சாதாரண much more confidence, much more assurance, much more sureness. நிச்சயம், உறுதி கொடுப்பது எதுங்க? தேவ அன்பு. அதான் அவர் சொல்லிட்டு அர்த்த வசனம் பாருங்க, நாம் சத்துருக்களாய் இருக்கையில் நம்ம மேல அன்பு வைத்து அவருடைய குமாரனையே பாவமும் மரணமுமாக ஒப்பு கொடுத்து பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். இப்பொழுது தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீதிமானாகி தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது தேவன் நம்மேல் கோபமாய் இல்லை, உன்மேல் கோபப்படுவதில்லை. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன், எனக்கு சொந்தமாக என்னோடு ஒப்புரவாக்கி கொண்டேன். எப்படி? அவருடைய மரணத்தினாலே. என்ன மரணம்? நேச மரணம். அன்பினாலே அந்த மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்பொழுது? சத்ருவாய் இருக்கையில். இப்பொழுது நான் என்னவாக இருக்கிறேன்? அவரோடு ஒப்புரவாக்கப்பட்ட நேசகுமாரன். You are my beloved son. I am well pleased with you. அந்த இடத்துல இருக்கும் பொழுது எனக்கு என்ன வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் அவர் செய்யாமல் இருப்பாரா? அததான் அவர் இங்க சொல்ல வருகிறாரு. அதிக நிச்சயமாமே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு இப்பொழுது அவருடைய ஜீவனை பெற்றவர்கள், அவருடைய அன்பு எனக்கு குறையுமா? இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டா என்னை கைவிட்டுடுவாரா? விடவே மாட்டேன். பிசாசு வந்து சொல்லுவான். ஏன்? தேவ அன்பை நம்மை சந்தேகப்பட வைப்பார். அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலுமாய் நீதிமானாக்கப்பட்டோம். நீ தப்பு பண்றடா, நீ அதுக்காக வருத்தம் தெரிவிச்சியா? அதுக்காக நீ வருந்தினியா? ஒரு நாளா நீ வருந்தினியா? உனக்கு கொஞ்சமும் வருத்தம் இல்லை நீ பண்ண தப்புக்கு? நீ பண்ண கவலையே இல்லையா உனக்கு? ஆண்டவர் பாரு உன்னை தண்டிக்க போறாரு. இது யார் சொல்லுவா? இந்த சத்தம் உங்க சுத்தியில் உள்ள ஜனங்க கூட சொல்லுவாங்க, உங்க மனசாட்சி கூட சொல்லும். ஆனா அது பிசாசின் சத்தம். ஏன்? வேத வார்த்தைக்கு ஒவ்வாததாக இருக்கிறது. வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய நீதி என்னுடைய நீதி, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு. இவன் வந்து சொல்றான் ஆக்கினை தீர்ப்புன்னு. மத்த பய விரோதி. எதற்கு? அவனுக்கு சத்தியம் தெரியும், நம்மளை ஏமாத்தணும். அவன் அன்பை நீங்க சந்தேகப்படணும். அன்பை சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்க மாட்டீங்க. அவனுக்கு இஷ்டம் போல உள்ள பூந்து விளையாடலாம். அன்பை சந்தேகப்படலைன்னா நான் நீதிமான், நான் பாவம் செய்யும் பொழுதும் நீதிமான். அந்த குற்றமற்ற மனசாட்சியோட இருப்போம். அவனுக்கு அதுதான் ஆயுதம். குற்றம் உள்ள மனசாட்சியை கொடுக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறது ஆலயம். அதனாலதான் ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? எபேசியர் 2:13, 14, 15 அவன் ஆயுதங்களை உரிந்து கொண்டார்.
அதுக்குதான் நியாயப்பிரமாணத்தையே எடுத்துட்டான்றாரு. பாவங்களை நீக்கி நமக்கு நீதிமான் ஆக்கினது மட்டுமல்ல, அதையே எடுத்துட்டான்றாரு. ஆனா அவன் திரும்ப திரும்ப வருவான். ஆனா ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். நான் பாவியா நீதிமானா அந்த கேள்வி வரும். அவன் குழப்புவான். ஆனா தொடர்ந்து அதுல உறுதியாயிருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிரயம் செலுத்தப்பட்டபடியினாலே அந்த அன்பினாலே என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அந்த அன்பை ஒருவரும் தடை செய்ய முடியாது. எந்த பாவமும் தேவ அன்பை என்னை விட்டு பிரிக்க முடியாது. அப்படித்தானே அங்க சொல்றாரு. அது பின்னால நம்ம படிப்போம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதிக நிச்சயமாமே என்று சொல்லுகிறார். அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். அதற்குத்தான் அந்த வார்த்தையை நான் எடுத்தேன். அதிக நிச்சயம் என்பது நம்முடைய விசுவாசத்தை நமக்கு காண்பிக்கிறது. அது நம்மை ஏமாற்றாது, வெட்கப்படுத்தாதுன்னாரு. அந்த அன்பு நம்மை ஒருபோதும் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களில் வாழ்வோம் என்ற உறுதியை தருகிற அடித்தளம். அப்படிதானே? வேறொரு அஸ்திபாரம் அல்ல. ஒரே அஸ்திபாரம் கிறிஸ்து. கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் அஸ்திபாரத்தில் நாம் இருந்தோமானால் நான் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும், அப்படித்தானே? விருத்த சேதனம் செய்தாலும் செய்யா, அப்படித்தானே சொல்றாரு. அவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். ஒண்ணுதான் காரணம். நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறது. என் வெற்றி வாழ்க்கைக்கு தேவ அன்பு. அததான் அவங்க சொல்றாரு. அந்த அன்பு நம்மை ஒருபோதும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. நாம் எதிர்பார்க்கிற அந்த வெற்றி உள்ள, ஜீவன் உள்ள, பரிசுத்தம் உள்ள, நீதி உள்ள, சுகம் உள்ள, செய்வதெல்லாம் வாய்க்கிற ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வைப்பது அந்த தேவ அன்பு. அந்த அன்பு எனக்காக என்னமும் செய்யும். அதுதான் அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 8:9 தேவனுடைய கிருபை என்ன? அன்பினால் அவர் செய்கிற கிரியை தான் கிருபை. அந்த கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அன்பை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் தரித்திரரானார். யோசித்து பாருங்க. நம்ம ஐஸ்வரனாக்க அவர் தேவாதி தேவன் நமக்கு அப்படியே ஐஸ்வர்யத்தை தூக்கி கொடுத்துடல. அவர் என்னன்னாலும் செய்யலாம். அவர் நீதி உள்ள தேவன். நீதியாக அவர் தரித்திரராகி நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார். அவர் சாபமாகி நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். பாவமாகி நீதி உள்ள தேவன் அநீதியாக நம்ம எதுவுமே தருவதில்லை. அவர் தம்முடைய நீதியை நிலைநாட்டுகிறார். அததான் ரோமர் 3:25 26 பாருங்க. அவர் நீதி உள்ளவர் என்பதை நிலைநாட்டுகிறார். பாவியை நீதிமானாக்குகிறவர் விசுவாசத்தினால. அதனால அவர் நீதி இல்லாதவரால அதை நிலைநாட்ட தம்முடைய குமாரனை தண்டித்ததன் மூலமாக, பாவமாக்கி தண்டித்ததன் மூலமாக தாம் நீதி உள்ளவர் என்பதை உலகத்திற்கு சிலுவை பறைசாற்றுகிறது. ஆனா சிலுவையில பிரதானமாய் பறைசாற்றுகிறது என்ன? அவருடைய அன்பு ஒருவராலும் குறைக்கவும் முடியாது, அதிகரிக்க. அந்த அன்பு மாறாத அன்பு. இட்ஸ் an unstoppable love, limitless love. It will go to any extent. எதற்கு? அந்த எல்லையில்லாத வாழ்க்கை நான் வாழ்வதற்கு, நான் தேவனாக வாழ்வதற்கு அந்த அன்பு எதை வேண்டுமானாலும் எனக்கு செய்யும் என்று சொல்லுகிறார். அதுதான் நம்ம பார்க்கும் பொழுது நீங்க ரோமருக்கு வாங்க. ரோமர் 8 என்ன சொல்றாரு பாருங்க. 8 நிறைய காரியங்கள் அங்க இருக்கு. அந்த தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படி நம்மெல்லாம் தேவ புத்திரர் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. எல்லா சிருஷ்டியும் காத்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் சொல்லிட்டு தான் சர்வ சிருஷ்டியும் 22 இதுக்காக பிரசவ வேதனைப்படுகிறது, நாமும் காத்து தவிக்கிறோம்னு சொல்லிட்டு 24 என்ன சொல்றாரு பாருங்க. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். என்ன நம்பிக்கை? சரீர மீட்பை பற்றி அங்க சொல்லுகிறாரு. அதை சொல்லிட்டு காணாததை நம்பினோமாகில் அதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அதெல்லாம் சொல்லிட்டு தான் 28 வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க.
தேவனால் பாருங்க, அழைக்கப்பட்டவர்களாய் தீர்மானத்தின்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் என் மேல அன்பு கூர்ந்தாருன்னா தீமை நடக்குமா? ஆனா அவ அன்பு மாறுமா? அன்பு கூற அந்த வெளிப்பாடு, தேவனின் மேல் அன்பு கூறுகிறார், அந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா என் எதிர்பார்ப்பெல்லாம் கான்பிடன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட் திங்ஸ், எல்பிஸ், அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஹோப், எல்பிஸ், கான்பிடன்ட், அதாவது ஒருவேளை நடக்கும் நடக்காதுன்றது இல்ல, அதிக நிச்சயம். ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன், அதிக நிச்சயம். அததான் அங்க சொல்ல வருகிறாரு, அப்படிதானே? அந்த அதிக நிச்சயம் கொடுக்கிறது இந்த தேவ அன்பு என்று அங்க சொல்லிட்டு தான் அர்த்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. அந்த அன்பு நமக்கு என்ன செய்துதான், தம்முடைய ஒரே பேரான குமாரன், தம்முடைய நேசகுமாரன், அவருடைய மார்பருகே நித்தம் செல்ல பிள்ளையாய் இருந்தவர், அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்தவர், அவர் என்ன பண்ணாரா, அநேக சகோதரருக்குள்ளே அவரை ஒரே பேரான குமாரனை அந்த அன்பு என்ன செய்ததா, முதற் பேரான குமாரனாய் மாற்றினது. தேவன் நம்மை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து அந்த சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, நாம் எப்படி தேவ சாயலில் மாற்றப்பட்டோம். தேவ அன்பு சிலுவை செய்து அந்த அன்பை விளங்க பண்ணினாரே, அந்த அன்பு விலையேற பெற்றவனாய் என்னை மாற்ற அந்த சிலுவையின் அன்பு சிலுவையிலே மாபெரும் கிரயத்தை கொடுத்தது. அததான் அவர் அங்க சொல்ல வருகிறார். சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய சாயலு கோப்பம் முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தவர்களை அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தியும் இருக்கிறான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் காரணம், இது எல்லாம் நான் செய்த ஒண்ணுமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான், தேவன் என் மேல வைத்தார். அதுக்கு என்னடா காரணம் நான் துருவி பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லை. அதை கண்டுபிடிக்க ஒரு மனிதனாலும் முடியாது. ஏன்னா அது முகாந்திரம் இல்லாத அன்பு. அதற்கு காரணமே இல்லை, முகாந்திரமே இல்லை. முகாந்திரம் இல்லாம அவரை விரோதித்தபடினால, முகாந்திரம் இல்லாம என்னை நேசிக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் டுக் பிளேஸ் ஆன் தி கிராஸ். அததான் இங்க என்ன சொல்றாரு, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? எவைகளை குறித்து? தேவ அன்பு எனக்கு செய்தவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவ அன்பு நமக்கு செய்தவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எந்த ஒரு காரியம் எனக்கு விரோதமாக எழும்ப முடியுமா? எந்த ஒரு ஆயுதமும் எனக்கு விரோதமாக வாய்க்க முடியுமா? எந்த ஒரு பொருளும் என்னை சேதப்படுத்த முடியுமா? ஒன்றும் எந்த விதத்திலும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் தேவனால் அன்பு கூறப்பட்டவன், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. தேவன் என்னை நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் ஒரே காரணம் அந்த அன்பு. அந்த அன்பு, தேவனின் மேல் அவ்வாறு அன்பு கூர்ந்தபடியினாலே எனக்கு விரோதமாக ஒரு காரியம், ஒரு பொல்லாப்பு, ஒரு வாதையும் அணுகாது. அததான் சொல்றாரு, எனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்கும், எந்த வியாதி எனக்கு வாய்க்கும், எந்த பொல்லாப்பு எனக்கு ஒண்ணும் முடியாது. அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் திருப்பியும் அதுதான் சொல்றாரு, அதிக நிச்சயத்தை சொல்றாரு. அதிக நிச்சயம், விசுவாசம். பாருங்க, இந்த அன்பு, அன்பினாலே அவருக்கு இருந்த மாபெரும் பொக்கிஷம், ஒரே பேரான குமாரன், அதையே கொடுத்துட்டார். பரலோகத்தின் பொக்கிஷத்தையே நமக்கு கொடுத்தார். நம் மேல வைத்த அன்பினால அவருக்கு இருக்கிற மொத்த சொத்தையே கொடுக்கிறார், கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். ஒரு விலையேர்ந்த முத்தை பார்த்து, அதுக்காக எல்லாத்தையும் வாசிக்கிறோம்ல மத்தேயு 13, அந்த முத்து நீங்களும் நானும் தான்.
நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வேத வசனத்தின்படி நாம யாருதான்? விலையேறப்பெற்ற முத்து. உலகத்தின் பாவத்து நான் ஒருவன் மாத்திரம் அப்படி இருந்தா அந்த ஒருவனுக்காக அவர் உயிர் கொடுக்க போயிருப்பார் எனக்காக. அவ்வளவு தூரத்துக்கு அவர் என்னை நேசிக்கிறார் என்று இங்கு சொல்லுகிறார். அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்காமல் இருப்பாரா? அதுதாங்க விசுவாசம். எப்படிங்க முடியும்? அந்த அன்பு பாவமான அன்பு, சிலுவையிலே தண்டனை மரணத்தை ஏற்றுக்கொண்ட அன்பு, நரக ஆக்கினையை ஏற்றுக்கொண்ட அன்பு. ஆனா என் மேல ஒண்ணுமே இல்ல, ஒரு விசேஷமும் ஒரு காரணமும் ஒரு முகாந்திரம் இல்ல. அன்பு ஒன்றுதான், அவர் என் மேல் வைத்த அன்பு. நான் அவர் மேல அன்பு கூர்ந்தேன் இல்ல, நான் துரோகின்னு தான் சொல்றாரு. ஆனா ஒப்பு கொடுத்தவர் இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ சவால் எல்லாம் சொல்றல்ல, அதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு பிரதர், ஆண்டவர் நிச்சயமாவே என் கூட இருக்காரா, என் மேல அன்பு கூறுகிறாரா அப்படின்னு அந்த பிசாசானவன் சொல்றான் பாருங்க, அதை வாயில பேச வைக்கிறான் பாருங்க. அதுக்கு நீங்க எதிர்த்து நிக்கதான் ஆண்டவர் சொல்றார். அவனுக்கு சொல்ல வேண்டியதுதான், அவனை பார்த்து சொல்ல வேண்டியது இதுதான். அவன் தவறான எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். நீ பாவி, உன்னை நேசிக்க மாட்டாரு. நீ தப்பு பண்ணிட்ட, உன்னை நேசிக்க மாட்டாரு. இந்த பகுதியில நீ தவறிட்ட, உனக்கு நேசிக்க மாட்டாரு, உனக்கு காரியம் வைக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த பயலை பார்த்து சொல்ல வேண்டியதான், என் மேல் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். உங்களுடைய வாழ்க்கையில விருத்தி அடைவதற்கோ வெற்றி அடைவதற்கோ கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கோ சீக்கிரட் எல்லாம் ஒன்னே ஒண்ணு, தேவனுடைய அன்பை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நம்மையே ஒப்பு கொடுத்தவர், தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்ம மேல தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினவர் மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பாரா? தருவது அதிக நிச்சயம். இந்த அன்பு எல்லையே இல்லை, முடிவே இல்லாத அன்பு, ஒழியாத அன்பு, அன்ஸ்டாப்பபிள் லவ். நீ என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் உன்னை அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிற அன்பு, அதுதான் தேவ அன்பு, அகைப்பே லவ். அதான் சொல்றாரு, அந்த அன்பு எனக்கு எல்லாவற்றையுமே செய்யும். அவருடைய பெரிய பொக்கிஷமாகிய குமாரனையே கொடுத்தார்னா மற்றதெல்லாம் நத்திங் ஃபார் ஹிம். He will go to any extent to give me anything என்பதை அவர் காண்பித்து விட்டார். அவ்வளவாய் என் மேல் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? எல்லையே இல்லாமல் எது வேண்டுமானாலும் இந்த அன்புக்காக நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டார். அதை சொல்லிட்டு 33 என்ன சொல்றாரு பாருங்க, தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தேவனால் அன்பு கூறப்பட்டவன் மேல பாவின் சொல்றதுக்கு எந்த பயலுகடா உரிமை இருக்குன்றாரு. அததான் அவர் சொல்றாரு, அவரே அவர்களை நீதிமானாக்கினார். நீ யாருடா? தேவன் என்னை நீதிமானாக்கினார். என்ன நீதி ஆக்கிட்டார்? கிறிஸ்துவ நீதி. எனில் பாவம் உண்டு என்று யார் உங்களில் சொல்ல முடியும்? அப்படிதானே? எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதி எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் இப்ப ஏன் நீதியை பார்க்கறது இல்ல, ஏன் கீழ்ப்படுதல பார்க்கல. ஏன்? வேதம் அதுதான் சொல்லுது, அவருடைய நீதியினால் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். எந்த பிசாசு என் மேல குற்றம் சொல்ல முடியும்? ஆண்டவர் உன்னை நேசிக்கல, நீ பாவம் செஞ்சுட்ட, தப்பு பண்ணிட்ட, நீ இப்படி செய்யற, நீ அப்படி வாழ்ற, அப்படி வாழ்ற, நீ கோபப்படுற, இதெல்லாம் பிசாசு சொல்ற காரியங்கள். வேத வசனத்துக்கு ஒவ்வாததெல்லாம் பிசாசு சொல்லுவது. அவர் எதை கொடுத்துதான் கண்டித்து உணர்த்துவாரா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். மற்றபடி உன் நீதியை உனக்கு உணர்த்துவார் என்றுதான் சொல்லுகிறார். நீ கிறிஸ்துவின் நீதியை உடையவன் என்பது, அததான் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், உன் பாவங்களை ஒருபோதும் நினையாது இருப்பேன் என்று சொல்லி. அதனாலதான் இதெல்லாம் காரணம் என்ன? தேவ அன்பு. தேவ அன்பு, அன்பின் விளைவுதான் தேவ கிருபை. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, மற்ற எல்லாவற்றையும் தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே நீதிமானாக்குகிறவர். அந்த தேவனுடைய நீதியை நமக்கு கொடுத்துட்டாரு. அது காரணம் எல்லாம் அந்த தேவனுடைய அன்புதான் சொல்லிட்டு
அடுத்ததான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்த்து பாருங்க. இந்த அன்புதான் எனக்கு எல்லாவற்றையும் செய்தது. இந்த அன்பை நான் அறிந்தமானால் எனக்கு ஆக்கனை தீர்ப்பே இல்லை என்ற இடத்தில் நான் இருப்பேன். இந்த அன்பை நான் அறிந்தேனானால் எனக்கு குற்ற உணர்வே, பிசாசு குற்ற உணர்வு, ஆக்கனை தீர்ப்பு, இதை 2 வைத்துதான் அவன் காலத்தை ஓட்ட முடியும். அவனுக்கு ஒரு அதிகாரமும் ஒண்ணுமே இல்லை. குற்ற உணர்வு, ஆக்கனை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டா அவங்க மேல அதிகாரம் எடுப்பான். இது 2 தான் திரும்ப 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 எல்லா சூழ்நிலையும் சுற்றி வந்து கொண்டே இருப்பான். எதற்கு? உங்க விசுவாசத்தை உடைக்கணும். விசுவாசமாகிய கப்பலை சேரும். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். 1 தீமோத்தேயு 1:19. அதே 1 தீமோத்தேயு 3:9 சொல்லும் பொழுது விசுவாசத்தின் ரகசியம் நல்ல மனசாட்சி. என்ன? நான் நீதிமான் என்ற மனசாட்சியில் இருக்கிறது. அதே 1 யோவான் 3:22 என்ன சொல்றாரு? நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளினா ஆண்டவரிடத்துல தைரியம் கொள்ளுகிறோம், விசுவாசம் கொள்ளுகிறோம். எல்லாமே அதுலதான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவ அன்பு. அதுதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவரே மரித்தவர், எழுந்தவர், வலதுபால், எல்லாமே அந்த அன்பு நமக்கு செய்ததை சொல்லிட்டு, சூழ்நிலை என்னவா இருந்தாலும் 34 கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எதுவுமே நம்முடைய வேலை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நான் அன்பு கொள்ள சொல்ல, நம்மில் அன்பு கூறுகிறவராலே, இதுதான் முக்கியமான வசனம். முற்றும் முடிய ஜெயம். என்னுடைய வெற்றிக்கு உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன்றாரு 1 யோவான் 5:4. காரணம் என்னங்க? என்னில் அன்பு கூறுகிறவராலே அந்த விசுவாசம் எனக்கு ஸ்ட்ராங்கா நிக்குது. அந்த அன்பை நான் அறிந்தேனானால் என் விசுவாசம் சாதாரணமா விசுவாசமா இருக்காது. ஏன்? அந்த அன்பை அறிந்தபடினால எனக்கு குற்ற மனசாட்சியே இல்ல, ஆக்கினை தீர்ப்பே இல்ல, என் விசுவாசம் சேதப்படாது. விசுவாசத்தின் ரகசியத்தை நான் காத்துக் கொள்ளுகிறேன். விசுவாசத்தின் ரகசியமே குற்றமற்ற மனசாட்சி தான், ஆக்கனை தீர்ப்பில்லை என்ற மனசாட்சி தான். அதை காத்துக் கொள்ளுகிறேன். விசுவாசம் அததான் சொல்றாரு, உங்கள் விசுவாசமே. என்ன விசுவாசம்? தேவ விசுவாசம். காணாதவைகளை இருக்கிறது போல காண்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி? தேவனுடைய நீதியினால் நமக்கு அருளப்பட்ட விசுவாசம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், அங்க என்ன சொல்றாரு பாருங்க. முதல் 2 வசனங்களை நீங்க வாசிங்க. அதுல பேதுரு அடிகளார் சொல்ல, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் என்று சொல்லுவார். அங்க எடுங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க. நம்முடைய தேவனும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால், இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால், இலவசமாய் பெற்ற நீதியால், கல்வாரியில் அவர் பாவமாகி நம்மை நீதிமானாக்கினபடியால் எங்களை போல நீதிமான ஆனால்தான் அந்த அருமையான தேவ விசுவாசத்தில் நாம் வாழ முடியும். அது நமக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆல்ரெடி given when the soul life was given, the day we are born again, that faith was given. அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அததான் 1 கொரிந்தியர் 12:3 சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? அந்த தேவ நீதி விசுவாசம், தேவ விசுவாசத்தை நமக்கு தந்தது என்று சொல்லுகிறார். அருமையான விசுவாசம். மறுபிறப்புல பெற்றிருக்கோம். எதனால? தேவ அன்பினால நீதிமானாக்கப்பட்டோம். அந்த அன்புதான் நமக்கு நீதிமான் என்ற விசுவாசத்தை தந்து தேவனுடைய காணாதவைகளை இருக்கிறவளாக காண்கிற கண்களை தருகிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை உடையவளாய் வாழ. அததான் இங்க சொல்றாரு, அன்பு கூறுகிறவராலே முற்றும் உடைய ஜெயங்கொள்ளர்களாய் இருக்கிறோம். எல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாரு பாருங்க. அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார். என்னென்ன செய்தாலும் செய்யாட்டாலும் இந்த அன்பு மாறாத அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பை எதுவுமே நிறுத்த முடியாது. நான் செய்யாத காரியம், தேவன் என் மேல் அன்பு வருத, அதை சிலுவையில் அவர் காண்பித்துட்டார். அந்த அன்பை நான் அனுபவிக்கத்தான் என்னை கூப்பிட்டு, அதுக்குதான் இந்த ஜீவனை தந்தார். எதற்கு ஜீவனை தந்தார்? எதற்கு இந்த நீதியை தந்தார்? தேவனோடு அவர்
நம்ம அன்பு கூறல, முதல்ல அவர் நம்மேலே அன்பு கூற. அவர் அன்பு பாசம் மிகுந்த தேவன். பிதா குமாரன் என்ற அந்த அன்பை நம்மேலே செலுத்த, தேவகுமாரன் ஆகிய ஒரே குமாரன் அன்பை நம்மேல செலுத்த ஒரு ஆசை கொண்டுதான் அந்த அன்பினால குமாரனை சிலுவைக்கு அனுப்புகிறார். இப்போ அந்த நோக்கம் எல்லாம் அந்த அவரை நேசித்த அதே அன்பை என் மேல செலுத்தும், உங்க மேல செலுத்தும். ஆனா அதுக்கு நீங்க நேரம் கொடுக்குறீங்களா? அதுதான் அவர் இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கிற கேள்வி. He want to show his love to you. அவன் உங்க மேல அன்பு கூற. ஆனா நமக்கு தான் நேரம் இல்லை. எல்லாம் ஊழியம் செய்யறான், அதை பண்றேன், இதை பண்றேன். அவர் என் மேல அன்பு செலுத்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். நேசம். நான் ஏற்கனவே அது உங்களுக்கு சொல்லி இருக்கிற உன்னத பாட்டுல எடுத்து எத்தனை வசனம் உங்களுக்கு நான் அங்க வாசித்து காமிச்சிருக்கேன். அப்படிதானே? நீதான் யூ ஆர் மை பிலவட். அப்படிதானே? என் ரூபவதி, என் ரூபவதி, என் அன்பு நீதான், ஒன்னில்ல பழுதே இல்லை, உன் அன்புலதான் நான் மயங்கி இருக்கேன், உன் அன்புதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஃபுல்லாவே அங்க உன்னத பாட்டுல தேவன் எவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தான். நான் ஏற்கனவே அதை எடுத்து வாசினால உங்களுக்கு வாசிக்கல. ஆனா கடைசியில முடிக்கும் போது என்ன முடிக்கிறார் பாருங்க. மரணத்திலும் இந்த அன்பு வலிமையானது, திரளான தண்ணீர்களும் இந்த அன்பை அவிக்க முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு அன்பு நெருப்பா இருதயத்திலேயே அந்த அன்பை புரிந்து கொண்டோம் என்றால் அது நெருப்பு போல நம்முடைய இருதயங்களில் இருக்கும். அவ்வளவாக அவர் நம்ம மேலே அன்பு கூறுகிறார். இந்த அன்பை தணிக்கவே முடியாது. அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அவர் மேல. எப்ப நம்ம அவர் மேல அவ்வாறு அன்பு கூற முடியும்? அவர் அன்பாகவே இருக்கிறார் என்ற அவருடைய அன்பை நாம் அறிந்தோமானால் நாமும் அவர் மேல அந்த அன்பை செலுத்துவோம். முந்தி அவன் நம்ம மேல அன்பு கூர்ந்தபடினா முதல்ல அவர் தான் அன்பான சீஷன் என்று யோவான் தன்னை சொல்லிக் கொள்றான். அங்க நீங்க கடைசி 20ஆம் அதிகாரத்திலையும் பாருங்க, 21ஆம் அதிகாரத்திலையும் பாருங்க, அவன் சொல்றதெல்லாம் அவன் தான் சொல்றான். அவன் சுவிசேஷத்துல அன்பான செய்ய அவன் சொல்லி 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 அந்த கான்சியஸ்னஸுக்கு வந்துட்டான். என்ன? ஐ ஆம் த பிலவட் ஆஃப் த லார்ட், ஐ ஆம் த பிலவட் ஆஃப் த, நீ ஆண்டவர் மிகவும் நேசிக்கிற சீசன் சொல்லிட்டான். எல்லாரையும் தான் அவர் நேசித்தாரு. ஆனா அவனுக்கு வந்து என்ன? அவன் விசுவாசம், அதே விசுவாசம் தான் உங்களுக்கும் எனக்கு இருக்கு. ஆண்டவர் மிகவும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு நபர் உண்டென்றால் அது நான் தான். இது பெருமை அல்ல, இது வேதவசம். ஏன் அவர் என்ன சொல்றாரு? நீதான் அவர் கண்மணின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு யோசித்து பாருங்க. அவருடைய கண்மணி நீதான்றாரு. சங்கீதம் 17 பாருங்க, அங்க சகரியால பாருங்க, கண்மணி நீதான்றாரு. உன்னை யாரா தொட்டுட்டா அவருக்கு அப்போ அவ்வளவு தூரத்திற்கு நீ அவருக்கு அன்பு கூறப்பட்டவன். நீதான் அவருடைய பொக்கிஷம். மல்கியா 3ஆம் அதிகாரம் முடியுமா? நீதான் அவருடைய சொந்த சம்பத்து. அவ்வளவு. அது மாத்திரமா? ஏசாயத்திற்கு என்ன சொல்றான்? உன் மேல அவ்வளவு தூரத்துக்கு உன் நினைவாவே இருக்கிறாரு, உன் மேல அவ்வளவு அன்பு கூறுறாரு. அந்த அன்பின் காதல்னால என்ன பண்றாரு? உன் படத்தையே தன் கரத்துல வரைஞ்சிட்டாரு. சந்தர் சிங் எப்பவுமே மை பிலவட், மை பிலவட் சன் சந்தர் சிங் அப்படின்னு என் படத்தை அவனுடைய கரத்துல வரைஞ்சிருக்கான்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லாம் பச்சை குத்திக்கிறானுங்க சினிமாக்காரனை பார்த்து. கிரிக்கெட்காரன் அவன் எல்லாம் ஒவ்வொரு பச்சை குத்துக்கிறானுங்க, நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க ஆண்டவர் பாருங்க, அழியாத அன்பினால், அழியாத அன்பினால், அழியாத அன்பினால் என்னை நேசிக்கிற ஆண்டவர் என்னுடைய படத்தையே தன் கையில வரைஞ்சிட்டாராம், உள்ளங்கையில வரைஞ்சிட்டாராம். என் படத்தை அவர் உள்ளங்கையில அவ்வளவு தூரத்துக்கு என் மேல அன்பு கூறாருங்க. அவர் மேல வைத்த அன்புக்கு காரணமே இல்ல, முகாந்திரமே இல்ல, எல்லையே இல்ல. அது ஒருபோதும் தனியவே தனியாது. திரளான தண்ணீர் ஊத்தினாலும் தனியாது. அவ்வளவு தூரத்திற்கு அவர் என் மேல அன்பு கூறுகிறார். அந்த அன்பை புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையா இருக்காது. அதனாலதான் சொல்றாரு, இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இங்கிலீஷ்ல தமிழ்ல 5 சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லுகிற பதத்தை உபயோகப்படுத்தாம அன்பான இந்த பிலவட், இந்த பிலவட் பிரியமானவருக்குள் என்ற பதத்தினால நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான்
இன் கிரைஸ்ட் என்றதுக்கு பதிலாக இன் பிலவட், இந்த பிலவட் என்று சொல்லுகிறார். இதை நாம் அறிந்து கொண்டோமானால் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அப்படிதானே, எல்லா இடங்களிலும் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். ஒரே காரணம், நான் ரொம்ப நல்லவன் இல்ல, நான் ஆண்டோட ரொம்ப அவர் என்னில் அன்பு கூர்ந்தபடியினாலே, என்னில் அன்பு கூறுகிறவராலே, என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் உடைய ஜெயம் கொள்ளுகிறவன், என்னில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனையே அவர் தந்தபடியினாலே எல்லாவற்றையும் பெற்று சகல நன்மைகளையும் பெற்று நான் அனுபவிப்பேன் என்ற இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார். அந்த விசுவாசத்திற்கு ஆதாரம் என்னில் அன்பு கூர்ந்து தம்மையே சிலுவையில் பாவமாக ஒப்பு கொடுத்தார். ஒரே குமாரனை ஒப்பு கொடுத்தார். அவர் அதையே செஞ்சிட்டாருன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பொசுடு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு மாபெரும் சொத்து பொக்கிஷம், பரலோகத்தின் பொக்கிஷத்தையே என் மேல வைத்த அன்பினால கொடுத்தாருன்னா இப்ப நான் அந்த அன்பு அறிவேன். அவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நத்திங் நத்திங் நத்திங். நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்க இன்னைக்கு கோலியாத்து தாவீது கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாதவனா தெரிஞ்சான். தேவ அன்புக்கு முன்பாக அந்த சிங்கம் கரடி புலியெல்லாம், சிங்கம் கரடி எல்லாம் அவனுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்? நான் தேவனால, ஐ எம் டேவிட் தி பிலவட், ஐ எம் டேவிட், ஐ எம் பிலவட். அந்த விசுவாசம் அவன் ஆராதனை செய்வதற்கும் காரணம் அதுதான். என்னை எவ்வளவாய் நீ நேசித்திருந்தா அவரை ஆராதிக்காம இருக்க முடியுமா? நன்றி சொல்லாம இருக்க முடியுமா? அந்த அன்பை அறிய அறிய நம்ம இருதயத்துல பொங்கி வரும் துதியும் நன்றியும். அதனாலதான் அவன் ஆராதனை வீரனா இருந்தான். வேத வசனத்தை அவன் தியானிக்க, ஏன்? அந்த அன்பை அறிந்தபடினால அந்த அன்பை வேதத்துல தான் அவன் பார்க்கிறான். உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவன் அதை எடுத்து படிச்சிருப்பான். நீங்க 7ஆம் அதிகாரத்துல அதை மட்டும் தான் உங்களுக்கு வாசித்து முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உங்களில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு ஆண்டவர் உங்களை தனக்கு சொந்தமான ஜனமா தெரிந்து கொள்ளலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சொல்வதை பார்க்கிறான். நீங்க கொஞ்சம் ஜனங்களா இருந்தீர்கள். 6ஆம் வசனத்தில் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், எல்லா ஜனங்களும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்க திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க கொஞ்சமா, அப்போ அவர் அன்புதான் உங்களை தெரிந்து கொண்டது என்று சொல்லுகிறார். கொஞ்சமா இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், அததான் வரிசையா உங்களை ஏன் மீட்டெடுத்தார், எல்லாமே அவர் 1000 தலைமுறைக்கு கிருபை பாராட்டுகிறார். எல்லாமே என்ன? அவர் உங்கள் மேல வைத்த அன்பு. அததான் அவனுக்கு சங்கீதக்காரனுக்கு நல்லாவே தரும். தேவன் மேல அன்பு வைத்ததுனாலதான் எல்லாமே எனக்கு செய்யறாரு. அந்த அன்பை அறிந்தோமானால் அந்த அன்புக்கு நம்ம துரோகமே பண்ண மாட்டோம். இன்னைக்கு அன்புக்கு துரோகம் பண்றோம்னா அன்பை இன்னும் அறியல. நீங்க துரோகம் பண்ணிட்டு அவங்களை விட்டுடுமா? அந்த அன்பு, அந்த அன்பு விடாது. அந்த அன்பு துரோகிகளை நேசிக்கிற அன்பு. நாம் துரோகிகளாய் இருக்கையில், சத்துருக்களாய் இருக்கையில், அக்கிரமக்காரராய் இருக்கையில், கெட்டவர்களாய் இருக்கையில் சிலுவையில நமக்காக போனார்னா அந்த அன்பு இப்பொழுது நான் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைகிற வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவ வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த அன்பு போதுமானதாக இருக்கிறது. அந்த அன்பு ஒன்றே எனக்கு எல்லாவற்றையும் செய்யும். அந்த விசுவாசத்துல நான் முற்றும் முடிய ஜெயங்கொள்ளா இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீங்க வேதத்துல பிரியமானவருக்குள், அன்பானவருக்குள் என்று சொல்லும் பொழுது எங்க மேல வைத்த அன்பை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மேல என்ன அன்பு நீங்க வைத்தீங்களோ ஆண்டவரே, அவர் நித்தம் உமருகே செல்ல பிள்ளையா இருந்தது போல இந்த நித்தம் உமருகே நாங்கள் செல்ல பிள்ளையாக, உம்முடைய நித்திய மகிழ்ச்சியாக நாங்க இருக்கிறோம். நீங்க சொல்றதை நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் எங்களில ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நீங்க எங்க மேல வைத்த அன்பு,
எங்களை நீங்க நினைக்கிறதற்கு நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்க மேல நீங்க அன்பு கூறுவதற்கு நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே. நீங்க எங்க மேல அன்பு கூர்ந்ததினால இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க உம்முடைய குமாரனையே சிலுவையில அனுப்பி அந்த அன்பை எங்களுக்கு விளங்க பண்ணினீங்க. நாங்க இன்னும் அதிகமாய் உம்முடைய சிலுவையை பார்த்து, சிலுவையில் செய்த கிரியைகளை பார்த்து, சிலுவையின் அன்பின் கிரியைகளை பார்த்து 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 அந்த அன்பால் நிரப்பப்படுகிற தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உம்மால் அன்பு கூறப்படுகிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே உம்முடைய நேரம் செலவழித்து நீங்க எங்களை அன்பு கூறுகிறத நாங்க அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய அன்பினால எங்களை ஆண்டு கொள்ள அன்பின் ஆவியானவரின் ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.